இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரங்கிக்காய் பால் கூட்டு. ஸோ இந்த பரங்கிக்காய் பால் கூட்டு அப்படின்னா மினி பரங்கிக்காய். என்னடா இது மினி பரங்கிக்காய்ன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பரங்கிக்காயிலே 2-3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது பரங்கிக்காய் வந்து ஒரு பரங்கிக்காய் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும், ஒரு பரங்கிக்காய் வந்து பார்த்திங்கன்னா பச்சைன்னு இருக்கும். அதாவது வந்து அந்த பச்சை காய் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் காய். அது வந்து கேரளா டிஷ் பூரா பண்ணுறதுக்கு உதவுகிற அந்த காய். இந்த மஞ்சள் கலரில் உள்ள பரங்கிக்காய் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் யூஸ் பண்ணுறது. பால் கூட்டுக்கு அப்படின்னா இது வரைக்கும் பாருங்கள், இந்த சின்ன காய், இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா சைஸே இவ்வளோ தான் வரும். இது வந்து கலரே பார்த்தீங்கன்னா என்ன கலர் இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஆரஞ்சு கலரில் உள்ள பரங்கிக்காய் தான் வாங்கி நம்ம பால் கூட்டு பண்ணணும். மற்றபடி அந்த பரங்கிக்காயில் பண்ணிங்கன்னா அது பால் கூட்டாக இருக்காது. ஸோ பரங்கிக்காய் கூட்டு மாதிரி தான் இருக்குமே தவிர பால் கூட்டுன்னு இருக்காது. இந்த பரங்கிக்காய் பால் கூட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், சால்ட், இதுதான் தேவை. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய் தேவை. ஸோ இப்போ வந்து இந்த பரங்கிக்காய் பால் கூட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பரங்கிக்காய் எப்படின்னா பாலில் தான் வேகணும். அந்த பால் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதா பாலில் வந்து யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த தேங்காயை நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதை வச்சுருக்கேன் இல்லையா தேங்காய், இந்த தேங்காயை என்ன பண்ணணும்னா அரைச்சி பால் எடுக்கணும். பால் அப்படின்னா இதில் வந்து 2 தரம் பால் எடுக்கணும். ஒரு தரம் வந்து ஃபஸ்ட்டு தரம் பாலை நம்ம திக்காக எடுத்து வச்சுக்கணும். இதை வச்சுருக்கோம் பாருங்கள், இதை மாதிரி திக்கான பாலை எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் பால், திக்கான பால். 2வது பாலில் தான் இந்த பரங்கிக்காயை நம்ம வேக வைக்கணும். ஸோ இந்த பரங்கிக்காயை வேகும்போது பார்த்திங்க அப்படின்னா தேங்காவோடைய வாசனையும் அந்த தேங்காய் எண்ணெயோடைய வாசனையும் சேர்த்து வரும்போது நல்ல வாசனை, தேங்காய் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அந்த கூட்டு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு தேவையான பொருட்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த பரங்கிக்காயை வெட்டுறதும் உங்களுக்கு ஷேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். சுவையான பரங்கிக்காய் பால் கூட்டு ரெடி. இதுக்கு தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் தான் போடணும். காய் முதல்ல நான் வதக்கும் போதும் தேங்காய் எண்ணெயில் தான் நான் வதக்கியிருக்கேன். இறக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா முதல் பால் தேங்காய் பால் ஊற்றி தான் நான் இறக்கியிருக்கேன். பால் கூட்டு ரெடி.